வணக்கம் நண்பர்களே, அச்சயா சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி அச்சயா சமையலில் கொத்தமல்லி தழையை வச்சு சூப்பராக ஒரு டிஷ் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கட்டு கொத்தமல்லி இலைகளை சுத்தமாக கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். 10 பச்சை மிளகாய், ஒரு முடி தேங்காய் துருவல், 100 கிராம் பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வாணலியில் தேவையான அளவு கடலை எண்ணெய் விட்டு கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் 1/1 சேர்த்து வதக்கிக்கோங்க. பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாவை தவிர வேறு எதுவும் நம்ம சேர்க்க போகிறது இல்லை. வெங்காயம் நல்லா வதங்கினதும் நறுக்கின கொத்தமல்லி இலைகளை அதோடு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. கொத்தமல்லி இலை நல்லா வதங்கினதும் இந்த டிஷ்ஷுக்கு சிறிதளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை மூடி வச்சுடுங்க. ஒரு தட்டு போட்டு சிறிது நேரம் கழித்து நல்லா வதக்கிட்டு சிறிதளவு தண்ணி தெளித்து வேக வச்சுக்கோங்க. கொத்தமல்லி இலை நல்லா வெந்ததும் வேக வச்ச பாசிப்பருப்பு அதோடு கலந்து விட்டுக்கோங்க. ஒரு கரண்டி காம்பால் கிளறி விடுங்க. அப்போ தான் உதிரியாக வரும். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. துருவி வச்ச தேங்காய் துருவலையும் அதோடு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ கொத்தமல்லி பருப்பு உசிலி தயார். தேங்க்யூ.